ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விளாக் பார்த்துடலாமா? நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தாங்க. எல்லாமே நல்லா உருட்டி எடுத்துட்டா. இப்போ தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு நல்லா 1 by 1 போட்டு எடுத்துடலாம். நல்ல ஃப்ளஃபியாக பூரி மாதிரி சப்பாத்தி வேணும்னா இங்கே பாருங்கள், நம்ம கையால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விடும்போது நல்லா புஷ் நல்லா ஃப்ளஃபியாக பூரி மாதிரி எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். அப்புறம் ஆயில் வந்து கொஞ்சமாக தெளிச்சிக்கிறேன் லைட்டாக. அதையும் நல்ல மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு மேலே நல்லா எலும்பி வரும். அழகாக வந்திருக்கு பாருங்கள் பூரி மாதிரி சப்பாத்தி. இதோட நம்ம கஷ்டம்லாம் இல்லைங்க. பூரி மாதிரி சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நான் அந்த பூரி மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணுறேன். இதுவே நான் கொஞ்சம் லேசியாக சோம்பிளாக ஃபீல் பண்ணேன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஹார்டாக சப்பாத்தி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஹார்டாக வந்துடாது. நான் நார்மலாகவே எப்படி பண்ணாலும் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்கு என்னவோ தெரியல, பூரி மாதிரி சப்பாத்தி சாப்பிட்லாம். அதாவது பூரி சுடும்போது நமக்கு ஆயில் ரொம்ப அதிகமாகும். அதனால் இது அப்படி இல்லை, சப்பாத்தியில் ஆயில் கொஞ்சம் தான் ஆகும். கொஞ்சமானாலும் நமக்கு ஃப்ளஃபியாக பூரி மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அப்புறம் என்ன, பூரியே நினச்சி சாப்பிட்ற வேண்டியது தான். ஆக மொத்தத்தில் எல்லா சப்பாத்தியும் தோசைக்கல்ல போட்டு நல்லா சுட்டு எடுத்தாச்சு பூரி மாதிரி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தியுடைய டெமோ உங்களுக்கு காமிக்கணும் பார்த்தீங்களா. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்ல கர்ச்சிஃப் மாதிரி நல்லா மடிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அதை பிரித்து காட்டும் போது சென்டரில் பாருங்கள் லேயரை, அப்பா செமையாக இருக்கும். அப்படியே நம்ம துணியை பிரித்து காட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே தான் வீட்டில் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணான்னா பெரியவங்க கூட ஈஸியாக மென்று சாப்பிடலாம். அந்தளவுக்கு தோசை மாதிரி நல்லா இலகுவாக இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, மதியானம் வச்சு இறால் கிரேவி இருந்துச்சு, நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். இந்த இறால் கிரேவி வந்து தேங்காய் போட்டு செஞ்சது. கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால நம்ம தேங்காய் போட்டு செஞ்சால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த குட்டி விளாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.